ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட்டா போட்ட வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? காலிஃப்ளவர் சீசன் வந்து முடிய போகுது. இன்னும் காலிஃப்ளவர் ஒரு நாள் கூட நாங்க சாப்பிடல. வாங்கிட்டு வந்து குடுக்கலன்ட்டு. அதனால சார் போயிட்டு ஒரு 3 காலிஃப்ளவர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. இன்னைக்கு அதான் 65 வந்து போட போறேன். நான் என்னோட ஸ்டைல்ல காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்வேன்றத ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து மசாலாலாம் நல்லா உதிராம, ரொம்ப அதிகமா மசாலா இல்லாம நல்லா சூப்பரா எப்படி செய்வேன். எப்பவுமே வந்து நாங்க இப்படி தான் வந்து செய்வேன். அதுதான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இல்லாம கொஞ்சம் மீடியமா வந்து போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப பெருசு பெருசா போடுறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா வந்து ஒட்டாம அப்படியே வெறும் காலிஃப்ளவர் வந்து சாப்பிடுற மாரி இருக்கும்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு தண்ணிய வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் போல மஞ்சள் தூள வந்து போட்டுட்டு, தண்ணி கொதிக்கிற தண்ணீல காலிஃப்ளவர் வந்து போட்டுட்டு, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வந்து மாறி போயிடும். அப்படியே வந்து தண்ணி கொதிச்ச உடனே போட்ட உடனே ஒரு 2 செகண்ட்ல வந்து எடுத்துட்டு, தண்ணி நல்லா வடிகட்டிட்டு, நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல கார மிளகாய் தூள், ஒரு 3 ஸ்பூன் போல அரிசி மாவு, 2 ஸ்பூன் போல கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் போல நல்லா சிக்கன் 65 மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வேணுனா வந்து சேர்த்துக்கலாம். நாங்க எப்பவுமே இந்த 65 மசாலா போட்டு செஞ்சா நல்லா சூப்பரா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கணும். எப்பவுமே வந்து இந்த மாரி தான் சேர்த்துப்போம். உங்களுக்கு இன்னும் வந்து கோட்டிங் வந்து மேல வந்து நெறையா வேணும்னா, இன்னும் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்பவுமே நான் இப்படி தான் வந்து செய்வேன். நான் வந்து இந்த கடல மாவு இதெல்லாம் வந்து சேர்க்க மாட்டேன். இதுவே டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மசாலா வந்து ரொம்ப வந்து கோட்டிங் ரொம்ப இருந்தாலுமே வந்து மாவு வந்து சாப்பிடுற மாரி இருக்குன்ட்டு, இப்படி நார்மலா எனக்கு இருந்தா தான் பிடிக்குன்ட்டு இந்த மாரி தான் வந்து செய்வோம். இப்போ வாணல்ல எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஊறணும்லாம் அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம மாவு வந்து கலந்துட்டு அப்படியே எண்ணெயில வந்து போட்டு எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக கருவேப்பிலை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துட்டா சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். மசாலா அது உதிராது, எண்ணெய் வந்து குடிக்காது. ரொம்பவே சூப்பரா இருக்கும். காலிஃப்ளவர் கிடைச்சதுனா கண்டிப்பா இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வந்தவுடனே ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து போட்டு எடுத்ததால சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது.